Hi everyone, welcome to another episode in Fitness Talks podcast. ஸோ இந்த எபிசோடில் நம்ம கேலரிஸ் பற்றி தான் பேச போகிறோம். கேலரிஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஆக்சுவலாக நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நிறைய பேர்த்துக்கு தெரியாமலும் கூட இருக்கலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக கேலரினா என்ன, அதை எப்படி ட்ராக் பண்ணுறது, இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது எல்லாரும் கேலரி அதுவும் மெயினாக ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேலரி நைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஏன் அப்படின்றது கொஞ்சம் நல்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூஷுவல் லாஸ்ட் எபிசோடில் கேட்ட மாதிரி இப்போவும் உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். ஈச் இண்டிவிஜுவல் எபிசோடும் எப்படி இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, இல்லை அதில் ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்கள் டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணலாம். ஸோ தட் ஃப்யூச்சர் எபிசோடில் அதை நான் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஒரு இன்ஸ்டா ப்ரொஃபைல் இருக்குது, அதனால் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டா ப்ரொஃபைலில் நான் ரெகுலராக சின்ன சின்ன அப்டேட்ஸ் அண்ட் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மறக்காமல் இன்ஸ்டா ப்ரொஃபைலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அதாவது ஃபிட்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கக்கூடியவங்களுக்கு, மெயினாக நியூட்ரிஷன் ரிலேட்டடாக ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக சொல்கிறவங்களோட வீடியோஸ், ரீல் இல்லை பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா இந்த கேலரிஸுங்கிறது கண்டிப்பாக அவங்க சொல்லாமல் விட மாட்டாங்க. இப்போது கேலரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி மேனேஜிங் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் எபிசோடில் எப்படி மணி தான் ப்ரைமான ஒரு விஷயமா இருக்கும்ல, மணி தான் அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஃபேக்டர்ஸோ மற்ற விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷனில் அதாவது மெயினாக நியூட்ரிஷனில் இந்த கேலரிஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் பேஸ்லைன். இந்த பேஸ்லைனில் இருந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படியே அடுத்தடுத்து நம்ம செக் பண்ண, கன்சிடர் பண்ண எல்லாமே பண்ணுவோம். அதனால தான் நீங்கள் நியூட்ரிஷன் ரிலேட்டட் விஷயங்களை அதிகமாக அந்த கேலரிஸ்ன்ற வேர்டு நீங்கள் கேள்விப்படுவீங்க. ஸோ இப்போ இந்த கேலரி அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். எல்லா விஷயத்தையுமே மெஷர் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் டைப்பில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சைஸஸ்லாம் நம்ம சென்டிமீட்டரில், இன்ச்சஸில் அந்த மாதிரி எப்படி மெஷர் பண்ணுறோமோ, எப்படி பாடி வெயிட்டை நம்ம கேஜி, பவுண்ட் இந்த மாதிரிலாம், ஸோ எல்லாத்தையுமே மெஷர் பண்ண முடியும். அது மாதிரி எனர்ஜியுடைய மெஷர்மெண்ட் இது கேலரிஸ். இது ஆக்சுவலாக கிலோ கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதுறப்ப அப்படி தான் அதை எழுதியிருப்பாங்க. இன்னொன்று கிலோ ஜூல்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குது. ஸோ அதாவது ஒரு கிலோ கேலரி 4.184 கிலோ ஜூல். ஸோ இப்படி தான், அதாவது இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம், பட் தெரிஞ்சுக்கோங்க கிலோ கேலரி, கிலோ ஜூல் இந்த மாதிரிலாம் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இது ப்ராக்டிக்கலாக எங்கே வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் இது ப்ராக்டிக்கலாக எங்கே இருக்குது, எப்படி பார்க்குறது, எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட கேலரியை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது, ஒரு கேப்பும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் முதல்ல கேலரி அப்படிங்கிறது எல்லா ஃபுட்டுலேயுமே இருக்குது, அதை மறந்துடாதீங்க. கேலரி இல்லாத ஃபுட்டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0 கேலரி டயட் கோக் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது ஏன் அப்படின்னா அதில் சுத்தமாக கேலரி இல்லைன்னு சொல்ல முடியாது, அது நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணால் 0 கேலரியில் ஆட் பண்ணிக்குவாங்க அவங்க. ஐ திங்க் 1 or 2 கேலரின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது நீங்கள் 0 கேலரியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் தான் கேலரிஸ் இருக்காது, தண்ணியில் இல்லை. மற்றபடி நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே கேலரி இருக்குது. இப்போது சாஃப்ட் ட்ரிங்க், ஜூஸாக இருக்கலாம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, வீட்டில் குக் பண்ணி சாப்பிட்றதா இருக்கலாம், நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த பேக்டு ஃபுட்ஸ், ஹோட்டல் ஃபுட் எல்லாத்துலேயுமே கேலரிஸ் இருக்குது. ஸோ இப்போது கண்ணால் நம்ம எங்கே இந்த கேலரி அப்படிங்கிறத பார்க்க முடியும் அப்படின்னா, மெயினாக பேக்கேஜ்டு ஃபுட்ஸ்ன்னு நான் சொல்கிறப்ப பேக் பண்ணி வரக்கூடிய ஒரு பிஸ்கட் பேக்கெட்டாக இருக்கட்டும், சிப்ஸாக இருக்கட்டும், ஓட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த கவருக்கு பின்னாடி நியூட்ரிஷன் லேபிள் போட்டிருப்பாங்க. அந்த நியூட்ரிஷன் லேபிளில் சர்விங் சைஸ் என்னன்னு இருக்கும். சர்விங் சைஸ் அப்படின்னா அவங்க ஒரு வேல்யூ ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சர்விங் 40 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 40 கிராம்ஸ் ஓட்ஸ் நீங்கள் அந்த பேக்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எனர்ஜி வரும், தட் இஸ் த கேலரி. அதுக்கப்புறம் அதில் எவ்வளோ மேக்ரோஸ் இருக்குது, கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சுகர் இருக்குது, அது இல்லாமல் வேறு அடிஷ்னலாக வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழேயே அது எவ்வளவு டெய்லி ரெக்கமெண்டட் பர்சன்டேஜ்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அது ஒரு சைட் டேபிளில்
ஆக்சுவலி அந்த சஜஷன் கூட ஒரு 2000 கேலரி டயட்டில் எவ்வளவு அப்படின்ற மாதிரி வரும். அதை பற்றி கூட தனியாக டீட்டெயிலாக பேசலாம். பட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். நீங்கள் எந்த பேக்கெட் ஃபுட் பார்த்தாலும் அதில் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதர் டேப்லெட் காலமாக இருக்கும், இல்லை ஒரு பேராகிராஃப் மாதிரி அப்படியே கண்டினியூஸாக டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய லைக் இந்த கேலரி அப்படிங்கிறத நம்ம எங்கே கண்ணால் பார்ப்போம்னா இந்த மாதிரி நம்ம அந்த பேக்டு ஃபுட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இதில் இந்த சர்விங் சைஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த சர்விங் சைஸுக்கு ஏற்ற கேலரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒட்டுமொத்த பேக்கெட்டில் எவ்வளோ கேலரி இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கன்சியூம் பண்ணக்கூடியவங்க எவ்வளோ கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. இல்லை அண்ட் இப்போ நான் சொன்னேன் அந்த ஆர்டிஏ லைக் இவ்வளோ தான் ரெக்கமெண்டட்னு. ஸோ அதையும் பேஸ் பண்ணி அவங்க ஒரு நம்பர்ஸ் அதை டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ விஷயம் வந்து அந்த சர்விங் சைஸ் அப்படிங்கிறது இப்போ 40 கிராம்ஸ் அப்படின்னா நம்ம அந்த 40 கிராம்ஸில் எவ்வளோ கேலரி இருக்குன்றது நம்ம அங்கே பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போது இதுவே நம்ம அதிகமாக எடுக்கிற ஒரு 50 கிராமோ 60 கிராமோ நம்ம எடுக்கிறோம்னா அதோடைய கேலரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபுட் லாகிங் ஆப் யூஸ் பண்ணுறது தான். அதில் வந்து என்ன ப்ராடக்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பேக்டு ஃபுட்ஸாக இருந்துச்சுன்னா நிறைய நேரம் ப்ரீடிஃபைண்டாக இருக்கும். இல்லை நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஃபுட்டை. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம இதோட கேலரி எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம கன்சியூம் பண்ணுறப்ப நம்மளுடைய எவ்வளோ நம்ம மெஷர் பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ சர்விங் எடுக்கிறோமோ அந்த டேட்டா என்ட்ரு பண்ணால் அதோடைய கேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு பேக்டு ஃபுட்டில் நம்மளுடைய எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோன்றத கேலரியாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து ஹோம் பேஸ்டு ஃபுட்ஸ். ஆக்சுவலாக ஹோம் பேஸ்டு ஃபுட்ஸ்லையுமே இந்த கேலரிஸ்ன்றது இருக்கும். அது முன்னாடியே சொன்ன மாதிரி கேலரிஸ்ன்றது இருக்கும். ஆனால் என்னென்னா ஹோம் பேஸ்டு ஃபுட்ஸில் வந்து அந்த ஃபுட்டை நம்ம ராவாக மெஷர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் குக் பண்ண போகிறோம்னா ரா ரைஸ் வந்து எவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை நம்ம கேலரியாக நம்ம லாக் பண்ணணும். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது. இப்போ ஒரு பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய ரைஸாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணுற சிக்கனோட அளவு, யூஸ் பண்ணுற கீ, தென் வேறு எதுவும் அடிஷ்னல் ஃபார் எக்ஸாம்பிள் வெங்காயம் தக்காளினா அதை வெஜிடபிள்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே தனித்தனி குவான்டிட்டி இருக்கும். இது தனித்தனியான கேலரிஸ் இருக்கும். இதை நீங்கள் ராவாக மெஷர் பண்ணுறப்ப தான் நீங்கள் ஓவராலாக நீங்கள் குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபுட்டுடைய ஓவரால் கேலரி எவ்வளோன்னு தெரியும். தென் அதில் நீங்கள் எவ்வளோ போர்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் எவ்வளோ கேலரி கன்சியூம் பண்ணுறீங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டான விஷயம், காம்ப்ளிகேட்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் மைன்யூட்டான விஷயங்களை கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால எல்லாத்துலேயுமே கேலரிஸ் இருக்குது. அதை வந்து யாரும் அவாய்ட் பண்ணிட முடியாது. இப்படி தான் கேலரிஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் யாருக்காவது கேலரிஸ்னால் என்ன ஏது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கேலரி வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் பேக்டு ஃபுட்டோ இல்லை ஹோல் ஃபுட்ஸ்க்கோ இது எல்லாத்துக்குமே கேலரிஸ் எப்படி இருக்கும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட் சம்மரி மாதிரி நான் சொல்லியிருந்தேன் நான். இப்போது எதுக்காக நம்ம இதை ட்ராக் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் சொல்லுவாங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தலை, எல்லாமே செலவாயிடுது, கடனுக்கே போயிடுது அப்படின்னு சொல்கிறப்ப ஆக்சுவலாக நம்ம ஜென்ரல் அட்வைஸாக என்னவா இருக்கும், இல்லை நம்ம பண்ண வேண்டியது என்ன இருக்கும், முதல்ல நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட இன்கம் எவ்வளவு, இதில் எதாவது அவாய்ட் பண்ணலாம், எதாவது நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம், என்னென்ன சேஞ்சஸ் வந்து இந்த மணி மேனேஜ்மெண்ட்டும் இன்னும் பெட்டராகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம கொடுக்கும். நம்ம அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நம்ம ட்ராக் பண்ணுவோம். நம்ம ஃபினான்ஸை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருப்போம். இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இப்போ இங்கே எப்படி மணின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஃபுட்டில் இந்த கேலரிஸ்ன்னு அதுதான் பேஸ். இப்போது மணின்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம ஜென்ரலாக சொல்கிறப்ப நம்ம ஏர்ன் பண்ணுற மணி எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ நமக்கு லைக் அசட்டாகவோ இல்லை நமக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுது அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை சில விஷயங்கள் வந்து எந்த ஒரு வேல்யூ ஆட் பண்ணாமல் நம்ம வீணாக பண்ணக்கூடிய செலவுகள் இருக்குது. ஓவரால் நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம், ஒரு நேமிங் பண்ணுவோம். நம்ம அந்த மாதிரி தான் ஃபுட்டுலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி எப்போ எந்த ஃபுட்டில் எவ்வளோ நம்ம கேலரி இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம பாடிலி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இல்லை நம்ம பாடியை சேஞ்ச் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து மணி எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லை, அது மாதிரி தான் நம்ம வந்து ஃபுட்டை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நினைக்கலாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு லைக் வெயிட் கெயின் பண்ண முடியல, இல்லை சாப்பாடை எவ்வளோ கம்மி பண்ணாலும் நம்மளுடைய உடம்பு குறைய மாட்டேங்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு அதாவது அவங்களால கரெக்டாக பண்ண முடியலை, அந்த ப்ராசஸை ப்ராப்பராக அவங்க நினச்ச ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜஸ்ட் அவங்க ஓவராலாக என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணணும், ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. தென் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபுட்ஸை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் கெயின் ஆயிரும், இல்லை லூஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் பார்ப்பாங்க.
ஸோ அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த முக்கியமான ஒரு விஷயமே என்னன்னா, இதுதான் இந்த கேலரி. இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க, எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தும், உங்கள் பாடி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பொறுத்தும், இந்த கேலரியை எந்த அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணால் நீங்கள் நினைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னும் நம்மளால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கேலரி வந்து இது ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு தான் இந்த கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது கேலோரிஸ்ன்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த கேலோரிஸை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ பாரு கேலோரி கேலோரின்னு, இல்லை கேலோரிஸை பற்றி பேசுகிறவங்கள நக்கல் பண்ணுறதா இருக்கலாம். இது வந்து ரொம்ப அதிகமாகவே நடக்கும். நிறைய பேர் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாமலே நீங்கள் கூட ரிசல்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் சேர்த்து நான் என்னன்றது நான் சொல்லிடுறேன். முதல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா ஃபுட்டுக்குமே கேலரி இருக்குது. தென் இந்த கேலரிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நம்ம நினைக்கக்கூடிய கோலுக்காக நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போது இதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். நான் சொல்கிறது வந்து இப்போது கோச் மதின்னு ஒருத்தர் இருப்பார். இன்ஸ்டாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, அதான் இப்போ ரீசெண்டாக போடக்கூடிய நிறைய வீடியோஸில் அவர் தான் போட்டுட்ருப்பார். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாரு. இப்போது இது வந்து கேட்க நல்லாயிருக்கும். எப்பன்னா இந்த கேலரின்னு ரொம்ப இது பண்ணுறவங்க, என்னால் முடியலை, இல்லை அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கு. ஆமாம், சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு. ஆனால் இது ஆக்சுவலி எல்லாருக்குமே இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஈஸியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரே, இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் எல்லாராலையும் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ண முடியுமா, எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா, அங்கே தான் ஒரு பெரிய கொஷினே இருக்குது. இப்போது ஒருத்தவங்களால ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத எழுதி வச்சு ட்ராக் பண்ணும் பொழுது அவங்களால ஃபினான்ஸ் கண்ட்ரோல் கொண்டு வர முடியுதுன்னா, அப்படி பண்ணுறது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவங்கக்கிட்ட போயிட்டு நல்லா சம்பாரி, நல்லா செலவு பண்ணு, இப்படி காசை வச்சு 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 நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் அவங்களுக்கு செட் ஆகாது. இப்போ இதே விஷயம் தான் இன்னும் சில பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு மணியை வந்து அவ்வளோ ட்ராக் பண்ணி அவ்வளோ கண்ட்ரோல் அப்படின்லாம் அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவங்களால ப்ராப்பராக மணியை ஹேண்டில் பண்ண தெரியும். சில பேருக்கு அது நேச்சுரலாக வரும், சில பேருக்கு வராது. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நேச்சுரலாக அப்படி பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் மூலமாக நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இப்போது அவர்னால அவருடைய ஃபுட் கண்ட்ரோலை ப்ராப்பராக வச்சுருக்க முடியுது, ட்ராக் பண்ணாமல் ப்ராப்பரான நியூட்ரிஷனை ப்ராப்பராக எடுத்துக்க முடியுது அப்படின்றதுக்காக இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகும், இதுதான் கரெக்டு, அப்படி சொல்கிறவங்க ஃபுல்லாக ஏமாத்துறாங்க அப்படின்னு கிடையாது. இது இன்னொரு இதுவும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாக்டர் பால் இருப்பார். அவர் வந்து ஈட் இன் சன்ரைஸ் டு சன்செட்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, நைட் டைம் சாப்பிட்றதுக்கு உடம்பு கெடுதி, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களுக்கே இப்போது ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வேறு பேசியிருந்தார். நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து வேறு வேலை பாருங்கள், வேறு வேலைக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூ அப்படின்லாம் ரொம்ப இது பண்ணியிருந்தார். அதாவது அவரால் ஏர்லி டின்னர், ஃபார் எக்ஸாம்பிள் சன்செட்டோட அவருடைய டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவரால் ஒரு ஏர்லியராக தூங்க முடியுது, அவருடைய லைஃப் ஸ்டைல் அவருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா மேபி அவருக்கு அது ஒர்க் ஆகுது, இட்ஸ் ஃபைன். ஆனால் இந்த சன்ரைஸ் டு சன்செட் அப்படிங்கிறது வந்து டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங். இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்குள்ளே நான் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுட் கண்ட்ரோலுமே ஆக்சுவலாக கேலரி கண்ட்ரோல் தான். நீங்கள் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா கேலரி கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் எகெயின் நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ உங்கள் கோலுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எகெயின் உங்களுக்கு அந்த கேலரி தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. என்ன அதை எக்ஸாக்டாக கேலரி கண்ட்ரோல்னு சொல்லாமல் இந்த மாதிரி வேற ஒரு வழியில் சொல்லிக்கிறது. இப்போது இதே சன்ரைஸ் டு சன்செட்குள்ளே நீங்கள் கேலரி ரொம்ப அதிகமாக எடுத்து சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கெயின் பண்ண தான் செய்வீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ மேஜிக்கல் டைம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் டைமிங் பேஸ் பண்ணியோ, இல்லை உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் பேஸ் பண்ணியோ, இந்த பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கேலரிஸை வந்து நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிடலாம், இல்லை பைபாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் 10 மணிக்கு சாப்பிட்டாலும் சாப்பிடக்கூடிய அதே சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கேலரி அதே தான், அப்படியே தான் உடம்புல அப்சர்வ் ஆக போகுது. இதுவே நீங்கள் மிட் நைட் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் அப்சர்வ் ஆக போகுது. ஒரு நாளில் ஓவராலாக நீங்கள் எவ்வளவு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த ஓவரால் விஷயங்களை தான் பார்க்கணுமே தவிர, இந்த மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங்கோ, இல்லை நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமோ ரொம்ப ரொம்ப கம்மியான செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் செட் ஆகும். அதை பண்ண முடியறவங்களுக்கு தான் அது செட் ஆகும். அதை பண்ண முடியாதவங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது செட் ஆகாது.
ஸோ அப்படிங்கிறப்ப இந்த கேலரிஸை கவுண்ட் பண்ணியோ இல்லை கேலரிஸை ட்ராக் பண்ணுறது வந்து மச் ஈஸியர். மேபி இனிஷியல் 1 or 2 days ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் புதுசாக இருக்கிற காரணத்தினால. ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும், ஈஸியாக உங்களால் அதை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தை ஏன் அவங்க சொல்ல மாட்டுறாங்கன்றது தெரில. இது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று போட்டிருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்க டேட் 12th Feb. இந்த டேட்டில் வந்து ஒரு மாஸ்டர் பிக்லி அவர் போட்டிருந்தாரு அவரோட இன்ஸ்டாவில் வந்து கேலரிஸ் அவுட்னு சொல்கிறவங்கள வந்து அப்படியே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் அண்டு காப்ஸுடைய 100 grams ரெண்டுடைய கேலரியுமே 4 calories தான். ஸோ இது ரெண்டுமே ஒன்றா அப்படின்றது. ஆல்கஹாலுடைய கேலரி வந்து 7 தான், ஆனால் ஃபேட் வந்து 9 calories. அப்போ நீங்கள் ஃபேட்டை விட நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறது என்ன பெட்டரா அப்படின்னு ஒரு தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நீங்கள் கேலரிஸ் அவுட்னு சொல்கிறவங்கள பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னாரு. அதாவது ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு நியூட்ரிஷனே கிடையாது. யாருமே அதை இந்த மாதிரி கேலரி கவுண்டிங்லலாம் யாரும் கொண்டு வர மாட்டாங்க. இது ஒன் ஆஃப் த ஸ்டூபிட் வே டு சே தட் எப்படி சொல்கிறது, கரெக்டாக நான் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்றது கூட சொல்லலாம். இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நான் கரெக்டாக சொல்கிறேன்றதுக்கு கூட ஒரு அப்படி கூட இது இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பேசக்கூடியவங்கனால தான் நிறைய பேர் கேட்குறது, எதுக்காக கேலரி, எதுக்காக இது, எதுக்காக ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷினே இங்கே வருது. ஸோ மற்றவங்க வேறு வேறு விஷயங்கள் சொன்னாலுமே கேலரி வந்து பேஸ்லைன். நீங்கள் ட்ராக் பண்ணலாலும் சரி பண்ணலைனாலும் சரி அது இருக்க தான் போகுது. உங்களுக்கு ஒரு கோல் பாடி இருக்குன்றப்போ நீங்கள் அதை ட்ராக் பண்ணுறது இட்ஸ் மச் பெட்டர். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரமிட் இருக்குது அப்படின்னா அந்த பிரமிடுடைய லாஸ்ட் பேஸ் தான் இந்த கேலரி. ஸோ அதுக்கு மேலே தான் அடுத்தடுத்த ஆப்ஷன் மேக்ரோஸாக இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்மளுடைய ஹைட்ரேஷன், நம்மளுடைய ரெஸ்ட்டு, தென் நம்மளுடைய நியூட்ரிஷன், நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம எந்த அளவுக்கு இன்க்ளூட் பண்ணுறோம், அப்புறம் கடைசியாக தான் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் போகும். இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது கேலரி கண்ட்ரோல். கேலரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறப்ப கம்மி பண்ணுறதுன்னு மட்டும் கிடையாது, உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது அந்த கேலரி கண்ட்ரோல். ஸோ அப்படி அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வேறு இது நான் கேலரிஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன். முக்கியமாக கேலரி அப்படின்னு கேட்டோடனே டென்ஷன் ஆகுறவங்களுக்கு, இல்லைங்க டென்ஷன்லாம் நீங்கள் ஆனாலும் ஆகலைனாலும் அது அங்கே இருக்க தான் போகுது, அதை எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்றதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம், இந்த கேலரிஸ் கண்ட்ரோல் ட்ராக்கிங் நான் சொல்கிறப்ப வர முக்கியமான விஷயம் வந்து எப்படி பண்ணுறதுன்றது தான். ஸோ 2 மெத்தட் தான். ஒன்று மெஷர் பண்ணி பண்ணுறது. நீங்கள் ஒரு ஃபுட்டு சமைக்க போகிறீங்க, அந்த ஃபுட்டை நீங்கள் தான் குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களால் அதோடைய கேலரிஸ் கண்டுபிடிக்க முடியும். எவ்வளோ ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, சிக்கன் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க, எக் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களால் அதை மெஷர் பண்ண முடியும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி. தென் அப்படி நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபுட் எவ்வளோ கேலரி தரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுதான் மெயின் வே. இது வந்து ஓரளவுக்கு உங்களால் எக்ஸாக்டாக எடுத்துட முடியும். அதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூஸில் எப்போவுமே இதுலன்னு இல்லை, மற்ற பாட்காஸ்ட்லேயும் நான் சொல்கிறதான், இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே நமக்கு ஒரு பேஸ் லைன், நம்மளுடைய ப்ராக்ரஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் பேஸ் லைனை நம்ம பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இதை நம்ம விடணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இது ஒரு வே, நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் பண்ணுறது. இப்போ இன்கேஸ் உங்களால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேமிலியில் மொத்தமாக குக் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ இந்த ரா இன்க்ரீடியன்ஸை மெஷர் பண்ணுறது அதெல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ இப்போ தான் இது குக்கிங் மட்டும் கிடையாது, இப்போ வெளியில் சாப்பிட்றவங்களுக்கும் கூட. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா போர்ஷன் கண்ட்ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இப்போது வீட்டில் ஓவராலாக குக் பண்ணுறாங்க, அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பவுலோ இல்லை இத்தனை கரண்டி சாதம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் பாடி என்ன மாதிரியான சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுதுங்கிறத ட்ராக் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் எடுத்துக்கிட்ட சாப்பாடு அளவுக்கு உங்கள் உடம்பு இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை சேம் லெவலில் மெயின்டைன் ஆகுதா அப்படின்னு தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இன்னும் நம்ம ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா, டிக்ரீஸ் பண்ணணுமா, இல்லை இது கரெக்டான லெவலான்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இதுவும் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான். இந்த மெத்தட் போர்ஷன் கண்ட்ரோலில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா
நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பாடியை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லைக் ஒரு 1 வீக் to 10 டேஸ் இந்த டைமிங்கில் நீங்கள் ட்ராக் பண்ணி தான் ஆகணும். அப்படி நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப தான் நீங்கள் பண்ணக்கூடிய மெத்தட் கரெக்டாக இருக்கா இல்லையான்றது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொன்னது வந்து வீட்டில் மட்டும் கிடையாது. லைக் இப்போ வெளியில தான் நிறைய பேர் வந்து வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஸ்டே பண்ணி சாப்பிட்றவங்க இருப்பாங்க, ஹாஸ்டலில் தங்கியிருப்பாங்க, காலேஜ் படிக்கிறவங்க இருப்பாங்க. இவங்களும் போர்ஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக உங்களுடைய ஃபுட் இன்டேக்கை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அகெயின் அது ஆக்சுவலி இது ஸ்ட்ரென்த் அண்ட் டயட் பாட்காஸ்ட்டில் சொன்னது. தென் இது ஒரு காமனான ஒரு மெத்தடு தான். என்னென்னா நம்ம ஃபிஸ்ட் சைஸ் நம்முடைய கையுடைய அளவை வச்சு நீங்கள் வந்து அளவு வச்சுக்கலாம். இப்போ ஃபிஸ்ட் சைஸ் அளவுக்கு ப்ரோட்டீன் அப்படிங்கிறது உங்கள் ஃபுட்டில் நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீனை நீங்கள் வைக்கிறது ஓரளவுக்கு ஒரு 20 கிராம்ஸ் 20 to 30 கிராம்ஸ் அளவுக்கு ஒரு ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் லெவல் வந்து நீங்கள் காப்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுன்றது சேம் உங்களால் ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இவன் யாராலும் இப்போ பவுலோ இல்லை இந்த அளவுக்கு இத்தனை கரண்டி எடுத்துக்கணுங்கிறத எல்லா இடத்துலையும் கேரி பண்ண முடியாதவங்க கையில் இருக்கக்கூடிய ஃபிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு அளவு இது ஒரு மெஷரிங் டூலாக வச்சு ஓகே இந்த அளவுக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆயிலி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எண்ணெயே ஊற்றாத ஃபுட்டு கிடையாது. எண்ணெயை கம்மியாக பயன்படுத்தக்கூடிய ஃபுட்டுன்னு வச்சுக்கணும். சரிங்களா? அப்படி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரியான ஃபுட் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறது இது மூலமாக ஓரளவுக்கு உங்களுடைய ஃபுட் கண்ட்ரோலை நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இந்த 2 வே மெஷர் பண்ணி பண்ணுறது, இன்னொன்று போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, இது 2மே உங்களுக்கு வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது கேலரி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் நான் கேலரிஸ் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்ச விஷயம். ஓரளவுக்கு சம்மரியாக சுற்றி சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால யார் ஒருத்தவங்க வந்து ஃபுட் சேஞ்சஸ் இல்லை, உங்கள் பாடி சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஃபேட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய சேம் ஷேப்லேயே நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கேலோரிஸை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களால் அதை பண்ண முடியும். நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா சாப்பாடுலேயும் கேலோரிஸ் இருக்குது. இதை மெஷர் பண்ணி உங்களால் மெஷர் பண்ண முடிஞ்சால் அப்படி இங்கே கேலோரியை தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி உங்கள் கையில் அப்படி மெஷர் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக உங்களால் ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ தீஸ் ஆர் 2 ways டு கண்ட்ரோல் யுவர் ஃபுட். கேலோரிஸ்ன்னு பேசுகிறப்போ டென்ஷன் ஆகிறவங்களுக்கு இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டு தானேன்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து கேலோரிஸ் இல்லாமல் எந்த ஒரு ஃபுட்டும் கிடையாது. கேலோரிஸுங்கிறது ஜஸ்ட் அ மெஷர்மெண்ட். லைக் கேலோரிஸ் இஸ் அ யூனிட் ஃபார் மெஷரிங் த எனர்ஜி. ஸோ அப்படிங்கிறப்ப நக்கலாக யாராவது வந்து கேலோரிஸ் மட்டும் பார்க்க வேணாம், எல்லாமே கேலோரிஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எதர் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு உண்மை தெரியலன்னு அர்த்தம். மேபி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏமாற்ற தான் ட்ரை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு டேக்அவே. இன்னொரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் நிறைய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸில் பார்க்குறது வந்து இது லோ கேலரி ஃபுட்டு, இது ஹை கேலரி ஃபுட்டு, அப்புறம் வெயிட் லாஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் அந்த பர்டிகுலர் பிரியாணி இல்லை அந்த பர்டிகுலர் ஃபுட்டு வெயிட் லாஸ் ரெசிபி நீங்கள் உங்களுடைய டெய்லி ஃபுட் ஹேபிட்டில் இன்க்ளூட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸோ இல்லை கெய்னிங்கோ நடக்க போகிறது கிடையாது. அந்த ஃபுட்டில் இவ்வளோ கேலரி இருக்குது, நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு மற்ற ஃபுட்டு எல்லாமே ரொம்ப ஹை கேலரியாக நீங்கள் கன்சியூம் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஃபேட் லாஸ் ப்ராசஸ்ன்றது நடக்காமல் தான் போகும். அதனால் ஒரு சிங்கிள் ரெசிபி உங்களை ஒன்றும் பண்ணிடாது. உங்களுடைய ஓவரால் டேவுடைய கேலரி இன்டேக் முக்கியம். இன்கேஸ் 1 or 2 டேஸ் அது மிஸ் ஆகுதுன்னா அடுத்த நாள் அதை கரெக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் என்ன மாதிரியான ஹேபிட் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கொடுக்குமே தவிர, ஒரு 2 நாள் மிஸ் ஆனது, ஒரு வாரம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்துக்காக டோட்டலாக எல்லாமே கிராஷ் ஆகி மொத்தம் எல்லாமே ரீசெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால யாராவது ஃபேட் லாஸ் டயட் யாராவது ஃபேட் லாஸ் ரெசிபி கொடுக்குறேன் இல்லை மசில் கெயின் ரெசிபி கொடுக்குறேன் அப்படின்னா அது எக்ஸாக்டாக அந்த ஒரு சிங்கிள் ஃபுட் உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. அதனால நீங்கள் வந்து அப்படி அந்த லேபிள் வச்சு நீங்கள் வந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. அது ஆக்சுவலி அது அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். கேலரிஸ் பற்றி நான் பேசணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு பேசிட்டேன். ஸோ இதுதான், யாராலையுமே கேலரிஸை பைபாஸ் பண்ணிலாம் போக முடியாது. இட் இஸ் தேர். இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வேறு டாக்டர் பால் அவர் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் என்டோர்ஸ் பண்ணுறாரு. கேலரிஸ் அவுட் மட்டும் கிடையாது வெயிட் லாஸ்க்கு,
உங்களுடைய கட் பாக்டீரியா ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அது ஆக்சுவலி வந்து டெக்னிக்கலா சொல்ல வந்த விஷயத்த ட்விஸ்ட் பண்ணி சொல்றது தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்க கரெக்ட் பண்ணல அப்படின்னா, நீங்க உங்க பாடி என்ன சேஞ்சஸ் ஆகுது இல்லைங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, ஒரு வித விஷயங்கள நீங்க அட்டெம்ப்ட் பண்றீங்க. அது உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் தரல அப்படின்னா, நீங்க செகண்ட் ஸ்டெப்பா வாட் வென்ட் ராங்ன்னு நீங்க கண்டுபிடிக்க போகலாம். ஆனா அப்படி பண்ணாம, எடுத்த உடனேமே வாட் வென்ட் ராங்ன்னு நான் ரூட் காஸ தேடி போறேன். ஆனா, நான் இங்க எதுவுமே நான் பண்ணல. நான் ப்ராப்பரா ட்ராக் பண்றேன். என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸ நான் சேஞ்ச் பண்ணல. என்னுடைய லைஃப் ஸ்டைல நான் சேஞ்ச் பண்ணல. எதுவுமே பண்ணாம நான் என்னுடைய ஹார்மோன் நான் கரெக்ட் பண்றேன். நான் இந்த மாரி கட் பாக்டீரியாவ நான் கரெக்ட் பண்றேன். அப்படின்னு நீங்க போறது வந்து ம்ஹ்ம். அதுக்கு ஆக்சுவலி என்ன நேம் சொல்லி லேபிள் பண்றது எனக்கு தெரியல. ஆ ஏமாத்து வேலைன்னு வேணா ஒண்ணு சொல்லலாம். அதாவது ஏமாத்து வேலைன்னா என்ன சொல்றேன்னா, இத வந்து இப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஹார்மோன் இஷ்யூன்றாம் கிடையவே கிடையாது. கட் பாக்டீரியாலாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு நான் சொல்லல. ஆனா, பேசிக்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அத போய் பாருங்கன்னு சொல்றதோ, இல்ல இப்படி சொல்லி நீங்க இந்த ப்ரோபயோட்டிக் சப்ளிமெண்ட்ட வாங்கி நீங்க கன்சியூம் பண்ணுங்க. அது உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றது தான் ஏமாத்து வேலை. ஐ திங்க் தட்ஸ் இட். ஓரளவுக்கு கேலோரிஸ் பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க கேளுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இவ்வளோ நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் லிசனிங். பை.